எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்ப இந்த ட்ராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, டேயாங்க பார்க்கறதுக்காக டேயாங்கோட அப்பாவே அவன தேடி வந்திருக்காரு. இப்ப டேயாங்கும், "என்ன விஷயமா வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "நீ இனிமே மெடிக்கல்லாம் படிக்க வேணாம். உன் விருப்பம் போல மியூசிக்கே உன் கரியரா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாரு. "என்ன உண்மையா தான் சொல்றீங்களா?" "ஆமா. உன்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான். அதனால உன்னையும் நான் இழக்க விரும்பவே இல்ல. அதனால நீ திரும்ப என் கூடயே வந்துரு. உனக்கு உன்னோட கரியருக்காக நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவனால நம்பவே முடியல. அப்ப அவரு, "இங்க பாரு, உனக்கு மியூசிக் தான் புடிச்சிருக்குன்னா, அத நீ சீரியஸா எடுத்துட்டு அத டெவலப் பண்ண பாரு. சும்மா இப்ப நீ ஒரு பேண்ட்ல இருக்கியே, அந்த பேண்ட விட்டுட்டு நீ வந்துரு. உனக்காக நான் ஒரு பெரிய ஏஜென்சில பேசியிருக்கேன். ஜோ என்டர்டெயின்மெண்ட்ல பேசியிருக்கேன். நீ அங்க போய் சேர்ந்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. "என்னது அங்கயா?" "ஆமா, அங்கதான். சாகியா போனதுக்கப்புறம் அவனோட இடத்துல யாருமே இன்னும் ரீப்ளேஸ் பண்ணல. அதனால அவனுக்கு பதிலா நீ போயிடு அந்த பிளேஸ்க்கு" அப்படின்னு சொல்ல, "எனது அவனுக்கு பதிலா அவன் குரூப்ல நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா?" அப்படின்னு இவன் கேட்குறான். "ஆமாடா, நீ போயிடு" அப்படின்னு அவர் சொல்ல, "முடியாது. என்னால சாகியாக்கு பதிலா அந்த குரூப்ல ஜாயின் பண்ண முடியாது" அப்படின்னு இவன் சொல்ல, "டேய் மறந்துட்டியா? ஆடிஷன்ல சாகியாவை விட நீ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. சொல்லப்போனா சாகியாக்கு பதிலா நீ தான் பெரிய ஸ்டார் ஆகியிருக்கணும். ஆனா நான் தான் உன்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆனா இப்போ உனக்காக அந்த சான்ஸ் மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு அவரு சொல்ல, "முடியாதுப்பா. இப்ப நான் இருக்க பேண்டு தான் எனக்கு புடிச்சிருக்கு. நான் அங்க தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளேஸ்ல இருந்து வந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சோகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, யூரி வந்து அவ கூடயே தான் இருக்கா. ஷாப்பிங் கூப்பிட்டுட்டு போறா, சாப்பிடறதுக்குலாம் கூப்பிட்டுட்டு போறா. பட் என்னதான் நம்ம ஹீரோயின் வந்து அவ கூட சேர்ந்து இருந்தாலுமே, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகமாவே இருக்கு. பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயின் எங்கெல்லாம் போறாங்க, என்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். சொல்லப்போனா இவனுக்கு ஹீரோயின் கிட்ட இப்ப என்ன சொல்றது, என்ன ரியாக்ட் பண்ணி பேசுறதுன்னு கூட தெரியல. அதனால தான் இப்படி கொஞ்சம் மறைவிலேயே இருந்துட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜினா இருக்கா இல்லையா? அவ நம்ம ஹீரோயினோட மியூசிக்க யூஸ் பண்ணி, அந்த புது கிரவுனுக்கான ஒரு சாங்கே ரெடி பண்ணிடுறா. பட் அவளோட அப்பா கிட்ட மட்டும் இது என்னோட சாங் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. தென் அதுக்கப்புறமா மிஸ்டர் ஜோ இருக்கார்ல, அவரு டேயாங்கோட அப்பாவ பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. அப்ப டேயாங்கோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, உன்னோட குரூப்ல அந்த சாகியாவோட பிளேஸ் காலியா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பிளேஸ்ல என்னோட பையன எடுத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்ல, "இது உன் பையனா? உன் பையன நீ டாக்டர் ஆக்கணும்னு துடிச்சிட்டு இருந்தியே" அப்படின்னு கேட்க, "ஆமா. ஆனா இப்போதைக்கு எனக்கு அந்த சாகியா கூடவும், கிம்பாம் கூடவும் என் பையன் சுத்திட்டு இருக்கிறது சுத்தமா புடிக்கல" அப்படின்னு இவன் சொல்ல, உடனே அவர் கேட்குறாரு, "இப்ப என்ன பண்றது? சாகியாக்கு உண்மைலாம் தெரிஞ்சிருச்சு போல. அதனால தான் அவன் ஆக்சிடென்ட் ஆன சைட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றது? ஒருவேளை அவன் அத நமக்கு எதிரா யூஸ் பண்ணிட்டா?" அப்படின்னு இவரு கேட்க, "அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சாகியாக்கு ஏதோ பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது போல. அதான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன்கிட்ட ஆக்சுவலா நம்ம தான் அந்த தப்ப பண்ணோம்னு ப்ரூவ் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. ஸோ அவன்கிட்ட எவிடன்ஸ் இல்லாத வரைக்கும் நம்மளும் எதுவும் காமிச்சுக்க வேணாம்" அப்படின்னு டேயாங்கோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த மேனேஜரோட வீட்ல இருக்கான். அப்ப டேயாங் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோவும் தயங்கிட்டே அட்டெண்ட் பண்றான். அப்ப அவன், "டேய் நீ எங்கடா போய் தொலைஞ்ச? உனக்கு எவ்ளோ நாள் நான் கால் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு டேயாங் சொல்ல, "அது என்னோட மேனேஜர் வீட்ல நான் இருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "இத முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. உன்னை நினைச்சு நாங்கலாம் எவ்ளோ வருத்தப்பட்டோம் தெரியுமா? கிம்மாம் எவ்ளோ கவலைப்பட்டான்னு தெரியுமா? முதல்ல அவகிட்ட கால் பண்ணி பேசு" அப்படின்னு டேயாங் சொல்ல, "அது வந்து" அப்படின்னு இவன் தயங்குறான். அப்ப டேயாங், "இங்க பாரு, நீ ஏதோ ட்ரிங்க் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்டு வீட்லயே தங்கிட்டதா நான் கிம்பாம் கிட்ட சொல்லி சமாளிச்சிருக்கேன். எப்போதும் உனக்காக நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி டேயாங் திட்டிட்டு இருக்கான். பட் இப்ப ஹீரோவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே நொந்து போய் உட்காந்துருக்கும்போது, அப்ப அந்த பிளேஸ்க்கு மேனேஜர் வந்து, "என்னாச்சுடா? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு கேட்க, "இங்க பாரேன், நீ என்னை விட வயசுல பெரியவன். அதனால உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். உன்னால ஒருத்தவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட நீ இருப்பியா, இருக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்க, "அது அவங்க கூட இல்லாம தள்ளி இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது" அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்ல, "அதுவும் கரெக்ட்டு தான். நான் இனிமே அவகிட்ட போகாம இருக்கிறது தான் நல்லது" அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். பட் அப்ப அந்த மேனேஜர், "என்னடா திடீர்னு வித்தியாசமா கேள்வி கேட்குற?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் அப்படிதான். அப்புறம் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். நீ மிஸ்டர் ஜோ கூட எவ்வளோ வருஷமா சேர்ந்து வேலை பார்க்குற?" "ஆ அது ஒரு 6 வருஷம் இருக்கும்" அப்படின்னு அவரு சொல்ல, "ஓ! 6 வருஷமா வேலை பார்க்குறியா? அப்படின்னா நீ வேலைக்கு சேர்ந்த ஸ்டார்ட்டிங்ல மிஸ்டர் ஜோ ஏதாவது ஆக்சிடென்ட்ல மாட்டியிருக்காரா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இல்லடா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது" அப்படின்னு இவர் சொல்றாரு. "சரி, நீ வேலைக்கு சேர்ந்த புதுசுல மிஸ்டர் ஜோ எந்த மாதிரி கார் வச்சிருந்தாரு? எஸ்யூவி கார் வச்சிருந்தாரா?" அப்படின்னு கேட்க, "அது எனக்கு ஞாபகம் இல்லையே" அப்படின்னு அவரு சொல்றாரு. "எனக்கா கொஞ்சம் இதை விசாரிச்சு சொல்றியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "சரி ஓகே, நான் விசாரிச்சு சொல்றேன்" அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு,
என்ன இவன் ரிப்ளைவே பண்ண மாட்றான், எதுக்கு தேவையில்லாம இப்படி என்ன இக்னோர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கும் போது அப்ப டேயாங் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். நீ எங்க போற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது ஒரு ஆளை மீட் பண்ணணும்னு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா, அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கு ரிட்டர்ன் வந்துரு, நம்ம குரூப்பா சேர்ந்து மியூசிக் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி கண்டிப்பா வந்துடுறேன், பட் அந்த ப்ராக்டிஸ்க்கு சாகியாவும் வருவான்ல அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஃபேஸே மாறுது. உடனே அவன், நான் சாகியாவை தான் மீட் பண்ண போறேன், நீயும் வரியா அப்படின்னு கேட்க, என்னது சாகியாவை மீட் பண்ண போறியா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வராங்க. பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மீட் பண்ணலான்னு வராரு. அந்த பிளேஸ்ல ஹீரோயினை பார்த்த உடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இப்போ ஹீரோயின் வேகமாக வந்து அடிக்கிறாங்க. அட பாவி, ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்ற அப்படின்னு அடிக்கிறா. பட் டக்குன்னு டேயாங்க பார்த்துட்டு, நீயே ஃபோன் பண்ணா எடுக்க மாட்ற, சாயந்தரம் 5 மணிக்கு ப்ராக்டிஸ் இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் உடனே, இனிமே நான் ப்ராக்டிஸ்க்கெலாம் வரமாட்டேன், நான் இந்த பேண்டே குவிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஏன், என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படி சொல்ற, ஒருவேளை உன்னை நான் ஏன் கூட கான்ட்ராக்ட் போட்டு ஒர்க் பண்ண சொன்னதுனால இப்படி சொல்றியா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, எனக்கு உன் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் போடவும் விருப்பம் இல்லை, அந்த பேண்ட்ல இருக்கவும் விருப்பம் இல்லை, அந்த பேண்டை விட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ என்ன ஓ இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருக்க, நீ எனக்கு சத்தியம் பண்ணல, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பாட்டு பாடலான்னு சத்தியம் பண்ணல அப்படின்னு கேட்க, இங்க பாரு, அதெல்லாம் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது, எனக்கு அந்த குரூப்பில் இருக்கிறதுக்கே போர் அடிக்குது, நான் தானே இந்த குரூப்பே க்ரியேட் பண்ணேன், ஸோ நானே இதை கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு அழுகையாக வந்துடுது. ஸோ கோச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. பட் அப்போ டேயாங் வந்து ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு, நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்படி கிம்பாமை வச்சு விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு இது நல்லது தானே, நான் தான் இப்போ விலகிட்டேனே, இப்போ நீ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்பயுமே டேயாங் ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி போயிடுறான். இதுவே இன்னொரு பக்கம் ஜங்ஸு இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்ம ஹீரோ கூடயும் டேயாங் கூடயும் ஒன்றா அந்த ரூமை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரான். பட் அந்த டைமில் தான் அந்த கிரியோ இருக்கால, அவள் அப்படியே காலையில் முழிச்சு கொட்டாவி விட்டுட்டே வெளியே வரும்போது அவன் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். உடனே டேய் அதை இது கூட ஃபோட்டோ எடுத்து டெலீட் பண்ணுடா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே இருக்க ஒரு ரூம்லையும் அவங்க 2 பேரும் தங்கியிருக்காங்க அப்படின்னு இவ சொல்ல, அப்போ அவங்க கூட நான் ரூம் ஷேர் பண்ணிக்கிறேன், அதுக்கு உங்கள் அம்மா கிட்ட எனக்கு பர்மிஷன் மட்டும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போய் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றான். இதை பார்த்துட்டு கிரியோட அம்மா, டேய் யாரா நீ, திருடனா, காலங்காத்தால உள்ளே வந்துட்ட அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே நான் உங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே இதை பார்த்துட்டு அவங்க கத்துறாங்க, கிரியு யாருடி இது அப்படின்னு கேட்க, அம்மா இது என் கூட படிக்கிற பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைஸா கிட்ட வந்து, டே ஜங்ஸு ஒழுங்கா அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிடுடா அப்படின்னு சொல்ல, முடியாது அது என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ, நான் டெலீட் பண்ணவே மாட்டேனே அப்படின்னு அவன் விளையாடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டேயாங்கும் நம்ம ஹீரோயினும் ட்ரிங்க் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஹீரோயினை சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவனும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான். ஒரு கட்டத்தில் ஹீரோயினும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிச்சுட்டு நீ என்ன இவ்வளோ ஃபன்னியாக இருக்க அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு ஃபன்னியா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடர்ந்து காமெடி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, தெரியாம இவன் கையில இருக்க பாட்டில் பக்கத்து டேபிள்ல போய் விழுந்துருது. உடனே அங்க இருக்க 2 பேரும் அப்படியே முறைக்க ஹீரோயினும் சமாதானம் பண்ணலான்னு பாக்குறாங்க. பட் அவங்க 2 பேரும் ரொம்ப டெரரா இருக்காங்களா. ஸோ ஹீரோயின் டக்குன்னு அவங்கள பார்த்து மயங்கி விழ, அச்சோ இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து இவன் எஸ்கேப் ஆயிடுறான். பட் அப்ப அவன் நல்லா தான் இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோயினை சைலண்டா தூக்கிட்டு வரும்போது அவ அழ ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்க, இல்லை நீ தயவு செஞ்சு இனிமே இப்படி மொக்க காமெடி பண்ணுறதை நிறுத்துறியா அப்படின்னு அவ சொல்கிறா. எது மொக்கையா அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் நீ இவ்வளோ நேரம் பண்ண மொக்க காமெடிக்கு எனக்கு சிரிப்பே வரல, எவ்வளோ நேரம் தான் நான் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறது அப்படின்னு கேட்க, ஓ உனக்கு சிரிப்பே வரலையா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவன் சொல்ல, எப்படி சொல்கிறது, சொன்னாதான் உனக்கு கஷ்டமாக போயிடுமே, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு அவ சிரிச்சிட்டு இருக்கா. தென் அப்போ 2 பேரும் நடந்து வரும்போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகுறாங்க. இவன் பிடிக்கலான்னு போகும்போது இவனுமே கிட்ட போயிடுறான். அப்போ 2 பேரும் அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு இருக்கும் போது இவன் உடனே, நான் உன்கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை பற்றி இது வரைக்கும் சொன்னதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அவளும் என்னது அப்படின்னு கேட்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்குமே, உன்னை ஸ்கூல் டைம்லேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீ ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அந்த பிடிக்கும்னு சொல்ல வரல, நீ என்ன அண்ணன் மாதிரி தான் பார்க்குறியா, வேற எதுவும் இல்லையா, எனக்கு எந்த சான்ஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு அவன் கேட்க, நீ கொஞ்சம் தள்ளி போறியா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. பட் இருந்துமே இவன் விட மாட்டான். உடனே அவள், இங்கே பாரு எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, யாரு அந்த சாகியாவா, இங்கே பாரு அவனை நீ லவ் பண்ணால் கடைசியில் நீ தான் ஹர்ட் ஆகி நிற்ப அப்படின்னு சொல்ல,
அது ஏன் இஷ்டம், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்றான் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டிக்கை எடுத்துட்டு போய் அந்த மிஸ்டர் ஜோவோட காரை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறான். அவரும் வெளியே வந்து, "எதுக்குடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கத்த. "இங்க பாருங்க, உங்களுக்கு நான் இவ்வளோ நாளா டைம் கொடுத்தேன். ஆனா அந்த டைமை ஃபுல்லா நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல. கடைசியில அவங்க இறந்து போனதுக்கு நீங்க தானே காரணம்." அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இவருக்கு படபடன்னு ஆயிடுது. இருந்தாலுமே அதை நிரூபிக்கிறதுக்கு தான் இவங்கிட்ட எவிடன்ஸே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு, "இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நீ சொல்றது எதுவும் உண்மை ஆயிடாது. ஒருவேளை அதை நீ உண்மைன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கான எவிடன்ஸை எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்ல, "எவிடன்ஸ் தானே, எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து போக இவருக்கு ரொம்ப பயமாயிடுது. ஸோ டக்குன்னு இவர் வேகமா டேயாங்கோட அப்பாவுக்கு கால் பண்ணி, "இங்க பாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரமா டேயாங்க கூப்பிட்டுட்டு வந்து என்னோட குரூப்ல நீ ஜாயின் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் தூங்கி முழிச்சு வெளியே வராங்க. அந்த டைமில் கரெக்டாக டேயாங்கோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அவர் என்ன சொன்னார்னு தெரியல. பட் இவ டென்ஷனாக வெளியே வரா. அப்போ வெளியே ஒரு பேக் இருக்குது. அதில் ஒரு ஜூஸும் ஒரு ஃபோனும் இருக்குது. அந்த ஃபோன் மேலே டேயாங் எழுதியிருக்கான், "உன்னோட பழைய ஃபோன் உடஞ்சிருச்சு, அதான் உனக்கு புது ஃபோன் வாங்கி வச்சிருக்கேன்" அப்படின்னு எழுதியிருக்கான். பட் இதை பார்த்துட்டு ஹீரோயின் முறைச்சிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் டேயாங் வந்து செக் பண்ணி பார்க்குறான். அந்த ஃபோன் அந்த பேக்லேயே தான் இருக்குது. அதுக்கு மேலே ஹீரோயின் எழுதியிருக்காங்க, "என்னோட ஃபோனை நான் தானே உடைச்சேன், அப்போ அதை நான் தானே ரீப்ளேஸ் பண்ணணும், நீ எதுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுற? இந்த ஃபோனே என்னால் ஏற்றுக்க முடியாது, உன் ஃபீலிங்ஸையும் ஏற்றுக்க முடியாது" அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. பாவம், இதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. பட் இன்னொரு பக்கம் ஹீரோயின் தனியாக வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல அந்த பேண்ட் ரூம், அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டேயாங்கோட அப்பா கால் பண்ணியிருப்பார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "இங்கே பாரு, ஒரு வழியாக என் பையனோட கரியருக்கு நான் சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அவனை விட்டுரு, அவன் உன் கூட இருக்கிறதுனால தான் இந்த நிலமையில இப்போ இருக்கான்" அப்படின்னு அவர் ரொம்பவே ஓவராக பேசியிருப்பாரு. பட் இருந்தாலும் இவளும் டேயாங்காக யோசிச்சுட்டு, "சரி, அவனை நீங்கள் கூப்பிட்டுட்டு போங்க" அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அந்த விஷயத்தை நினச்சி இப்போ அழுதுகிட்டு இருக்கா. பட் இன்னொரு பக்கம் டேயாங் கிட்ட யூரி இருக்கால, அவள் வேகமாக ஓடி வந்து, "டேயாங், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?" அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா. அவள் என்ன சொன்னான்னு தெரியல. பட் டேயாங் வேகமாக ஹீரோயின் கிட்ட வந்து, "இவ சொல்கிறது உண்மையா? நீ நம்ம பேண்டை க்ளோஸ் பண்ண போறியா?" அப்படின்னு கேட்க, "ஆமாம், நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு அவள் சொல்கிறா. "எதுக்கு க்ளோஸ் பண்ணுற?" அப்படின்னு அவங்க கேட்க, "பின்ன சாகியாவே போயிட்டான், இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து நீ கிளம்பு" அப்படின்னு அவள் சொல்கிறா. "நீ என்ன விளையாடிட்டு இருக்க? அப்படின்னா சாகியா மட்டும்தான் உனக்கு முக்கியமா? நான் முக்கியமே இல்லையா? ஒருவேளை நேற்று நைட்டு நான் சொன்னதுனால தான் இப்படிலாம் நீ பண்ணுறியா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே எதுக்கு இந்த பேண்டு வச்சுருக்கணும்? நம்ம அன்றைக்கி அந்த ஃபெஸ்டிவலில் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பேண்டே க்ரியேட் பண்ணோம். பட் இப்போ அந்த ஃபெஸ்டிவலே நடக்கலைன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த பேண்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்?" அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஜங்ஸு கத்துறான், "நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? உங்கள் பேண்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னோட பழைய பேண்டை விட்டுட்டு வந்தேன். பட் இப்போ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் அவள் ஸ்ட்ரிக்டா, "இங்கே பாருங்க, இனிமேல் இந்த பேண்ட் இருக்க போகிறதே இல்லை. அதனால தயவு செஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் உங்கள் வேலையை பாருங்க. முக்கியமாக டேயாங், நீ இங்கே இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்ல இவனுக்கு ரொம்பவே சேட் ஆகிடுது. ஸோ ரொம்ப பாவமாக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுறான். அதோட கிளம்பி வீட்டுக்கு வரான். கரெக்டாக இந்த டைமை டேயாங்கோட அப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு, "ஒரு வழியாக வந்துட்டியா? உனக்காக நான் அந்த புது ஏஜென்சியில் நீ ஜாயின் பண்ணுறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இனிமேல் நீ உன் விருப்பம் போல் உன் கரியரை சூஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு அவர் டேயாங்கை ஹக் பண்ணிக்க, டேயாங்கு உண்மையாகவே அப்பா நல்லவராக மாறிட்டாரு போல் அப்படின்னு நினச்சி அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவர் சொன்ன மாதிரியே இப்போ இந்த மிஸ்டர் ஜோவோட ஏஜென்சியில் போய் அவன் ஜாயின் பண்ணுறான். பட் இப்போதைக்கு அவன் ஜாயின் பண்ண விஷயத்த வெளியே யார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. பட் இவன் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு தான் கரெக்டாக அந்த க்ரௌனோட புது சாங் இருக்கும் இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே அந்த சாங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் அது பேசிக்கில் நம்ம ஹீரோயின் போட்ட மியூசிக் தான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியல. அவங்க பாட்டுக்கு ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சாங் எதிர்ச்சியாக கேட்குறாங்க. டக்குன்னு ஷாக் ஆகிடுறாங்க. உடனே அவங்க, "இது யாரோட சாங்கு?" அப்படின்னு கேட்க, இது க்ரௌன் பேண்ட் ரிலீஸ் பண்ண புது சாங்கு, சூப்பராக இருக்குல்ல" அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. "ஆனால் இது என்னோட சாங் ஆச்சே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக கிளம்பி ஜினாவை வந்து மீட் பண்ணுறாங்க. ஜினா வெளியே பேசும்போது, "ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்க? வா உள்ளே பொறுமையாக போய் பேசலாம்" அப்படின்னு ரொம்ப கேரிங்காக உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறா. பட் நம்ம ஹீரோயின் உடனே, "எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, எதுக்கு ஏன் சாங்கை நீ யூஸ் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்க, "ஓ, நீ என்கிட்ட ஏற்கனவே வித்துட்டியே, அந்த சாங்கை பற்றி கேட்குறியா? அந்த சாங்கை பற்றி நான் கேட்கவே இல்லை. நான் ஒரு சாங் யார்கிட்டையும் கொடுக்காம எனக்காக வச்சுருந்தேன். எனக்கு தெரியாமல் நீ அந்த சாங்கை எடுத்திருக்க" அப்படின்னு சொல்ல, "அதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது?" "என்ன ப்ரூஃப் இருக்குன்னுலாம் கேட்காத, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு வேனில் என்னோட நோட் புக்கை நான் வச்சுருந்தேன்.
நீ தான் அன்னைக்கு அந்த வேன்குள்ளே கடைசியாக இருந்த. ஸோ அதில் இருந்து என்னோட சாங் எல்லாத்தையும் நீ திருடிட்டல. திருடி இப்போ நீ எழுதுனதா சொல்லி புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கல்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு அவ சொல்ல, ஏன் எவிடன்ஸ் இல்லை? இந்த நோட் புக்கில் தான் அந்த சாங்கோட ஒவ்வொன்றத்தையும் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இதை நான் எவிடன்ஸாக வைப்பேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா? அப்படி பார்த்தா இங்கே பாரு, என்கிட்ட கூட நான் சாங் எழுதுனதுக்கான நோட்டெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கும் அவ்வளோ கோவம் வருது. இல்லை இது ஏன் சாங் தான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் மேலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கத்துறாங்க. பட் இவன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா உஷாரா போலீஸ்க்கு கால் பண்ணி ஹீரோயினை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடுறா. பட் இங்கே நடந்தது எல்லாத்தையுமே வெளியே இருந்து மிஸ்டர் ஜோ இருக்கார் இல்லையா, அவரு காதில் வாங்கிடுறாரு. ஸோ அவர் வந்து விசாரிக்கிறாரு. அப்படின்னா இது நீ எழுதின சாங் இல்லையா, கிம்பாம் எழுதின சாங்கா அப்படின்னு கேட்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, அந்த டைம் என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் இதை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ பாட்டுக்கு இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கியே, இது வெளியே தெரிஞ்சா அவ்வளோதான், நம்ம ஏஜென்சியே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த டைம் மட்டும் என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சிரா. சரி இங்க பாரு, இனிமே நீ அந்த சாங் திருடின விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் மூச்சு கூட விடக்கூடாது, மற்றபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ ஓடி வரான். ஓடி வந்து அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவளோட கார்டியன் நான் தான், சாரி இவ தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட பேசுறான். பட் ஹீரோயின் உடனே இல்ல இவனை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ, இல்லைங்க இவளுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை, ஆக்சுவலி அவளுக்கு ஒரு பையன் கூட பிரேக்கப் ஆயிடுச்சா, அதை நினைச்சு அவளுக்கு கொஞ்சம் மண்டை குழம்பி போயிடுச்சு, அதான் அவள் இப்படிலாம் பண்ணியிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, பட் நம்ம ஹீரோயின் அது எதையுமே கேட்க மாட்டாங்க. இல்லை இவன் சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க உங்க கதைலாம் எனக்கு தேவையே இல்லை, இவங்க தேவையில்லாமல் அவங்க பிளேஸ்குள்ளே போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, ஸோ இப்போ இவங்க அவங்க கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் சாரி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்படியோ ஹீரோயினை வெளியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. பட் ஹீரோயின் உடனே இப்போ நீ எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்த, உங்ககிட்ட நான் இங்கே வர சொல்லி கேட்டேனா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு புரியுது, அவங்க உன்னோட சாங்கை திருடிட்டாங்க தான், பட் இந்த மாதிரி பண்ணுறது மூலியமா நம்மளால அது நம்ம சாங் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணவே முடியாது, அதுக்கு நமக்கு ஒரு ஸ்மார்ட்டான பிளான் வேணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எந்த ஸ்மார்ட்டான பிளானும் தேவையில்லை, அது நான் என் அம்மாவுக்காக எழுதின சாங் தெரியுமா, அதை போய் அவள் திருடிட்டா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம பொறுமையாக யோசிக்கலாம், அதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நமக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இப்போ இல்லாமல் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கக்கூடாது, நான் முதல்ல அவங்கள போய் பார்க்கணும், நான் பேச போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் போகிறா. கொஞ்சம் அமைதியாக இரு, இப்படி நம்ம வேகமாக முடிவெடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லாமே சொதப்பிடும், ஸோ கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாம் ப்ளீஸ், பொறுமையாக இரு அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இதுவே இன்னொரு பக்கம் டேயாங் வந்து அவனோட விருப்பம் போல் சாங் எல்லாம் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் வெளியே இருந்து ஜினா பார்த்துட்டு இருக்கா. அந்த டைமில் கரெக்டாக ஜினாவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், நான் உன்னை என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீயும் உன்னோட அப்பா மாதிரி தான் எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்கான். இதை பார்த்த உடனே இவளோட ஃபேஸே மாறி போயிடுது. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன தெரியுமா செய்கிறான், இந்த ஜினா பண்ண வேலை எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறான். பட் இவன் போஸ்ட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுது. அந்த மாதிரி அவங்க ஏதோ செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு இப்போ ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு லாயர்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க என்னோட மியூசிக்கை திருடிட்டாங்க, ஸோ அவங்க மேலே நான் கேஸ் போட போகிறேன், வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சி பார்க்குறா. பட் அங்கே இருக்கவர், உங்ககிட்ட போதுமான எவிடன்ஸ் இல்லை, அதனால் இந்த கேஸில் ஜெயிக்க முடியாது, ஸோ போதுமான அளவுக்கு நீ கேஸே போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட போய் கெஞ்சுறாரு, ப்ளீஸ் இந்த நியூஸை மட்டும் கொஞ்சம் போடுங்களேன், அவங்க அநியாயமாக ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டாங்க, ப்ளீஸ் இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கெஞ்சிறான். பட் அவர் காதில் வாங்காமலே போயிடுறாரு. ஸோ இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நிற்கும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு ஜினா வந்திருக்கா. ஃபஸ்ட்டு இவன் கண்டுக்காமல் போகிறான், பட் அவளே வந்து பேசுகிறா. அப்பா அவன், உனக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு வேறு வழியே கிடைக்கல, உன் அப்பா மாதிரி நீயும் அடுத்தவங்க உழைப்பை தானே சுரண்ட பார்க்குற அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என்னோட அப்பா கூட உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் என்னை பார்த்து நீ இப்படிலாம் பேசுகிறல்ல, நான் திருடி இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு இவ சொல்ல, ஆமாம் நீ திருடி இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன் இப்படி பேசுகிற சாகியா, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ இப்போ ஸ்டாராக இருக்கிறதுக்கு கூட நானும் என்னோட அப்பாவும் தானே காரணம், அப்படி இருக்கும் போது நான் பண்ண இந்த சின்ன மிஸ்டேக்கை பற்றி மட்டும் எதுக்கு இப்படி சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு அவ கேட்க, எனது சின்ன மிஸ்டேக்கா, முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, நான் முன்னேறினதுக்கு காரணம் என்னோட டேலண்ட் தான்,
நீயும் முன்னேறணும்னு நினச்சிருந்தா உன் டேலண்ட்டை யூஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே, எதுக்கு மற்றவங்களோட டேலண்ட்டை திருடுற அப்படின்னு சொல்லி அவன் நல்லா திட்டிட்டு போக இவளுக்கு அழுகையே வந்துடுது. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோனோட ஆன்ட்டி அவங்க வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாட்டுக்கு வந்து எனக்கும் ஒரு ஆம்லேட் வேணும் அப்படின்னு சொல்ல, வாப்பா உனக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களும் போட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் கிரியாவும் தூங்கி முழிச்சு சாப்பிடலான்னு வரா. அப்போ ஹீரோ பார்த்த உடனே சாக்யா இது நீயா அப்படின்னு கத்திட்டு அப்படியே ஹீரோவை பிடிச்சி ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்பதான் அந்த ஆன்ட்டியும் ரியலைஸ் பண்ணிட்டு அட சாக்யா நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே ஓடுறான். அப்ப அங்க இருக்க ஜங்ஸும் சும்மால அட பாவி ஒன்னால தான்டா நாங்க பேண்டே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு இருக்கான். பட் அப்போ கரெக்டாக ஹீரோவுக்கு நேற்று ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டரை தேடி போனார் இல்லையா, அவர் கால் பண்ணுறாரு. ஸோ ஹீரோ உடனே சார் எனக்கு தெரியும் நீங்கள் திரும்ப கால் பண்ணுவீங்கன்னு தெரியும், இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரை பார்க்கணுன்னு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாரு. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜினா இருக்கால, அவன் நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்னு வர சொல்லியிருக்கா. ஸோ ஹீரோயின் இப்போ டேரெக்டாக அங்கே போகிறாங்க. அப்போ ஹீரோயின் நீ எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என் சாங்கை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி உனக்கு பணம் கொடுக்கறதுக்காக கூப்பிடல, இந்த வீடியோவை காமிக்க தான் கூப்பிட்டேன் அப்படின்னு அவள் ஒரு வீடியோ போடுறா. அதில் நம்ம ஹீரோ போய் மிஸ்டர் ஜோவோட காரை உடச்சிருப்பார் இல்லையா, அந்த வீடியோ தான். இந்த வீடியோ மட்டும் நான் வெளியே விட்டா சாகியாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு தெரியும்ல. எனக்கு தெரியும் உனக்கு சாகியாவை ரொம்ப பிடிக்கும்னு, அதனால பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்க சாங்கை என்கிட்ட கொடுத்துரு, அதோட இனிமே அந்த காப்பிரைட் விஷயத்தை பற்றி யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஹீரோவுக்காக யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இல்லை நீ என் சாங்கை திருடி இருக்க, இதை நான் வெளியே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு அவள் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. இதனால சாகியாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும்ல, பரவாயில்ல வந்தால் அதை அவன் சமாளிச்சுப்பான். இன்னும் சொல்லப்போனால் சாகியா அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கோவப்படவே மாட்டான். அப்படி இருக்கவன் உன்னோட அப்பா கிட்ட இவ்வளோ கோவமாக நடந்திருக்கானா கண்டிப்பாக உன்னோட அப்பா தான் சாகியாவை ஏதோ பண்ணியிருக்கணும், அதனால் நீ கொடுக்குற ஆஃபரை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி வந்துடுறா. அண்ட் அப்படி வரும்போது நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வரான். ஓடி வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு ரிப்போர்ட்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, சீக்கிரமாகவே உனக்கு நியாயம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆக்சுவலி அந்த சாங்கை அவளே வச்சுக்கட்டும் அப்படின்னு இவ சொல்கிறா. என்ன விளையாடுற, உன் சாங்கை அவள் திருடிட்டா, அதுக்கு உனக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா, பரவாயில்ல அவளுக்கு ஒரு நல்ல சாங்கை கிரியேட் பண்ணுற அளவுக்கு மூளை இல்லை, அதனால என் சாங்கை எடுத்துக்கிட்டா. பட் எனக்கு அதை விட நிறைய நல்ல சாங்கை கிரியேட் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்குது, ஸோ போனா போகட்டும் நான் வேற சாங் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. நீ என்ன விளையாடுற, நம்ம இதுக்கு கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, நீ முதல்ல வாயை மூடுறியா, நீ இப்போ எதுக்கு திரும்ப வந்த, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறா. நான் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதான் வேணாங்கிற, முதல்ல இங்கிருந்து போ, நீ போனாலே எல்லாம் சரியா போயிடும், முதல்ல போ அப்படின்னு சொல்லி இவ கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.